நடிகை குஷ்பு அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா இவங்கள தான் திருமணம் பண்ணியிருப்பேன்னு சுந்தர்சி அவர்கள் ஓப்பனாக சில விஷயங்களை சொல்லியிருக்காராம். அது என்னென்ன வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கூட அடிக்கடி நான் குஷ்புவிடம் காமெடியாக சொல்கிறது இருக்குது. ஒருவேளை நீ வராமல் இருந்திருந்தா அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன், ஒருவேளை அவங்க மனசு மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். தமிழ் சினிமாவினுடைய முக்கியமான இயக்குநர்களில் சுந்தர்சியும் ஒருவர். 90களில் இருந்து தற்போது வரைக்கும் தனது படைப்புகளின் மூலமாக ரசிகர்களை பார்த்தோன்னா மகிழ்வித்து வந்துட்டுருக்காரு. பொதுவாக இயக்குநர்கள் திரைக்கதையை முன்பே தீர்மானித்து அதற்கேற்றவாறு படப்பிடிப்பு நடத்துவாங்க. ஆனால் சுந்தர்சி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த காட்சிகளை எப்படி உருவாக்குவார் அப்படின்னு தனக்குன்னே ஒரு தனி பாணியை வச்சிருக்கிறவர். அப்படி சுந்தர்சி இயக்கத்தில் தலைநகரம், அரண்மனை, ஆம்பல, தீயா வேலை செய்யணும் குமார்னு பல படங்கள் வெளியாச்சு. அவற்றில் சில படங்களில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்குது. சுந்தர்சி பிரபல நடிகை குஷ்புவை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டார். இந்த தம்பதிக்கு 2 மகள்களும் இருக்காங்க. சமீபத்தில் யூடியூப் சேனல் நேர்காணலில் பங்கேற்ற சுந்தர்சியிடம் தொகுப்பாளர் கேள்வி ஒன்றை கேட்டிருக்கார். அதில் குஷ்பு ஒரு நேர்காணலில் சுந்தர்சியிடம் நடிகை சௌந்தர்யாவை வைத்து படம் செய்யக்கூடாது அப்படின்னு அப்போது நான் சொல்லியிருந்தேன், அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அதற்கு பதிலளித்த சுந்தர்சி, நடிகை சௌந்தர்யா மிகவும் திறமையான, அழகாக, ரொம்பவே பிரமாதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்போது என் லைஃப்பில் குஷ்பு ஒருவேளை வராமல் இருந்திருந்தால் சௌந்தர்யா அவர்களிடம் தான் சீரியஸாக நான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். மேலும் இப்போ கூட அடிக்கடி நான் குஷ்புவிடம் காமெடியாக சொல்கிறதுக்கு, ஒருவேளை நீ வராமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன், ஒருவேளை அவங்க மனசு மாறி இருக்கலாம், ஒருவேளை அவங்க இன்றைக்கி உயிரோடு கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அனைத்தையும் தாண்டி சௌந்தர்யா ஒரு அருமையான மனிதர். அவரின் அண்ணனும் அதே போல தான். அப்படி ஒரு பாசத்தை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. தங்கையை விட்டு ஒரு இன்ச் நகர மாட்டார். அப்படி ஒரு பாசம் தங்கை மேலே அவருக்கு. சாவிலும் இருவரும் இணை பிரியாமல் இருந்தது வருத்தத்திற்குரிய விஷயம். நல்ல நடிகையை தாண்டி சௌந்தர்யா நல்ல மனிதர், ரொம்ப சிம்பிளானவர், ரொம்ப டவுன் டு எர்த்து. நான் சௌந்தர்யாவினுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு பதிலளிச்சிருக்கிறாரு. இப்போ சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் தான் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.